நல்லுள்ளம் படைத்த நம்மவர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நிஃப்டி வார வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீக் என்ன சொல்லியிருந்தோம், என்ன நடந்திருக்குன்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துருவோம். இதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். என்னன்னா நம்ம இந்த லாஸ்ட் வீக் என்ன நடந்ததுன்னு பார்க்கும்போது நம்ம கரெக்டா ப்ரெடிக்ட் பண்றோமா அப்படின்ற விஷயம் வந்து நமக்கு தெரிய வரும். அதுல ஏதாச்சும் தப்புகள் இருந்தாலும் அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக நம்ம அதை லாஸ்ட் வீக் என்ன நடந்ததுன்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துருவோம். இந்த வீடியோ கண்டினியூஸா பார்த்துக்கிட்டே வரும்போது நமக்கே ஒரு புரிதல் வரும். இவ்வளவு தூரம் போனா மறுபடியும் இங்க இவ்வளவு தூரம் வரும் அப்படின்றது நமக்கு ஒரு புரிதல் வரும். இதை கண்டினியூஸா வாட்ச் பண்ணுங்க. அதே மாதிரி ஓரளவுக்கு கரெக்டா தான் நம்ம கெஸ் பண்றோம். இன்னும் வந்து ட்ரேடிங்ல லாஸ் பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ வந்து உங்களை மாதிரி யாராச்சும் ட்ரேட் பண்றவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்க. இங்க இருக்கும்போதே நான் சொன்னேன் 22,800 இருக்கும்போதே இது வந்து சப்போஸ் நீங்க ப்ராஃபிட்ல இருந்தீங்கன்னா கொஞ்சம் பார்ஷியலா புக் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே ஃபால் ஆனா கூட நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்து நான் டெக்ஸ்டா வந்து எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் அனுப்பியிருந்தேன். சரி, ஓகே. இப்போ லாஸ்ட் வீக் என்ன நடந்திருக்குன்னு ஒரு கிளாஸ் பார்த்துட்டு வந்துருவோம். லாஸ்ட் வீக்கை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் வீக் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா இருந்து இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணுதா பாருங்க. ஏன் கேண்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா வீக்லியில பாருங்க, பையர் செல்லர் ரெண்டு பேருமே டாமினேட் பண்றாங்க. இப்போ எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுதோ அந்த பக்கம் நெக்ஸ்ட் வீக் மூவ்மெண்ட் இருக்கும். டே டைம் ஃப்ரேம்ல இருக்கும். பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ இங்க இருந்து மார்க்கெட்டு கீழே ஃபாலோ ஆகுதுன்னா இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா ஒரு 1 or 2 days வெயிட் பண்ணுங்க. சடனா ஃபாலோ ஆனா கூட சரி. நம்ம லாஸ்ட் வீக்கை பொறுத்த வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு மார்க்கெட்டை. அங்க இருந்து என்ன நடக்குது பாருங்க. இப்போ வந்து இங்க இருந்து சப்போஸ் ஒரு புரியாதவங்க புதுசா என்டர் ஆனவங்க என்ன நினைப்பாங்கன்னா இங்க ஓப்பன் ஆகுது மார்க்கெட்டு, அதுக்கப்புறம் மேல மூவ் ஆகுது. ஓகேங்களா? மேல மூவ் ஆகிட்டு நம்ம வந்து ஒரு லோயர் டைம் ஃப்ரேம்ல பார்ப்போம். இதெல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தா போகும். பட் நம்ம டீப்பா அனலைஸ் பண்ணி பார்ப்போம். பாத்தீங்கன்னா நான் சேஞ்ச் பண்றேன். 5 மினிட்ஸ்ல ஓப்பன் பண்றேன். இங்க பாருங்க. நம்ம மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பொறுமையா இருக்கணும். நாம வாங்குற பிரைஸ் தான் ரொம்ப லோவா இருக்கணும். நம்ம விற்கிற பிரைஸ் தான் அதிகமான பிரைஸா இருக்கணும்லாம் கண்டிப்பா யாராலையும் ப்ரிடிக்ட் பண்ண ஓரளவுக்கு வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ணாவே ஒரு பெரிய விஷயம். இங்க பாருங்க, மண்டே அன்னைக்கு மார்க்கெட்டு இங்க ஓப்பன் ஆகுது. நம்ம வியூ என்ன சொல்றேன்னா ஃபுல்லா கீழே தான் சொல்றேன். நான் மேல பத்தி நான் டிஸ்கஸே பண்ணல. லாஸ்ட் வீக்கை பொறுத்த வரைக்கும் நான் மேல போகுன்ற வியூவே நான் சொல்லவே இல்லை. கீழே ஃபாலோ ஆகுன்றது தான் வந்து அந்த இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போகுன்றது வந்து கண்டிப்பா போகுன்றது வந்து நம்ம தெளிவா சொல்றோம். இப்போ இங்க ஓப்பன் ஆகுதுன்னா ஒரு நியூவா என்ட்ரான ட்ரேடர் வந்தா இங்க இருந்து ஒரு பையிங் கேண்டில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேல வாங்குவாரு. இப்படி வாங்கிட்டு அங்க இருந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு பாருங்க. ஓகேங்களா? இப்ப இந்த புரிதல் வந்து நமக்கு வேணும். இது எப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னா இது வந்து பிராக்டிஸ் தான். பை பிராக்டிஸ் தான் நம்ம வந்து சொல்றோம். அதே மாதிரி இங்க பாருங்க. இங்க இருந்து நம்ம ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வரணும்னு சொல்றோம். இங்க டேவ்லயே மாத்திப்போம். இங்க பாருங்க. அங்க இருந்து எக்ஸாக்டா அந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வந்துடுச்சு. நிச்சயமா அந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட வரும்னு சொல்றோம். வந்துடுச்சு. இப்ப அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன விஷயம் அப்படின்னா மார்க்கெட் வந்து கேப் டவுன்ல ஓபன் ஆக போகுது மண்டே அன்னைக்கு. மண்டே அன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னாக்கா என்ன ரேஞ்சில் ஓபன் ஆக போகுது அப்படின்னா 22,600 மேக்சிமம் இந்த ரேஞ்சில் கூட ஓப்பன் ஆகலாம். ஓகேங்களா? அதுதான் சொல்றேன். இப்போ என்னன்னா இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் காஷியஸா இருங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்க இருந்து ஓப்பன் ஆகுதுன்னா இங்க இருந்து கொஞ்சம் மேல ஏத்தி அங்க இருந்து ஃபால் ஆகுது அப்படின்னா மார்க்கெட்டு கீழே ஃபால் ஆகலாம். எது வரைக்கும் ஃபால் ஆகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மண்டே அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இங்கதான் இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகலாம். இங்க ஓப்பன் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா கேப் டவுன்ல தான் ஓப்பன் ஆக போகுது. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இங்க ஓப்பன் ஆகுது. மண்டே வந்து இந்த இடத்துல இந்த ஏரியாவில் ஓப்பன் ஆகுதுன்னா இங்கிருந்து மேலே ரைஸ் ஆகிட்டு அங்கேருந்து ஃபால் ஆகுதுன்னா இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் லெவல். அதுக்கப்புறம் ஃபால் ஆச்சுனாலும் இது வரைக்கும் ஃபால் ஆகலாம். லெவல்ஸ் எல்லாமே இந்த லெவல்ஸ் எல்லாமே நோட் பண்ணிக்க. எனக்கு ஒரு இந்த ஜோனுக்குள்ள இருக்கும். அதாவது மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2300, கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 22, அதாவது வந்து 21,955 இது வரைக்கும் போட்டிருக்கோம் பாருங்க. இது எல்லாமே சப்போர்ட் ஏரியா. இந்த லைன்ஸ் எல்லாமே இப்போ இப்படி ஃபாலோ ஆகுது அப்படின்னா என்ன பண்ணுங்க, உடனே கீழே விழுந்துரும்னு நினைச்சு வாங்க வேணாம். கொஞ்சம் தூரம் மறுபடியும் ரைஸ் ஆகுதா பாருங்க. அங்கிருந்து மறுபடியும் ஃபாலோ ஆகுது அப்படின்னா கண்டிப்பா இது வரைக்கும் வரும். ஓகேங்களா? சடனா நேரா ஃபாலோ ஆகுதுனாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் கூட என்ட்ரி எடுத்துக்கங்க. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா எஃப்ஐஐ வந்து பாத்தீங்கன்னாக்கா செல்லிங்ல இருக்கிறாங்க. லாஸ்ட் வீக் டிஐயும் செல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? சார் அப்ப நான் இன்வெஸ்டரா இருக்கேன். அப்ப நான் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நீங்க வெயிட் தான் பண்ணணும். நான் இப்போ நீங்க வந்து லாங் டேர்ம்ல யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு 5 இயர்ஸ்க்கு நீங்க லாங் டேர்ம் ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படின்னா
பொட்டன்ஷியலான ஸ்டாக்கா இருந்ததுன்னா, சீப்பான பிரைஸ்ல இருந்ததுன்னா வாங்குங்க. அப்படி இல்லன்னா, நான் வந்து ஒரு பயமே இல்லாம ஒரு என்ட்ரி ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இங்க கொஞ்சம் தூரம் வந்துட்டு, இங்க இருந்து மேல பிரேக் அவுட் ஆச்சுன்னா, நீங்க அதுக்கப்புறம் என்ட்ரி ஆகலாம். இன்வெஸ்டரா இருந்தீங்கன்னா, இந்த லெவல்ல ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதா இருந்ததுன்னா, இந்த இந்த லெவல்ல இந்த லெவலுக்குள்ள இந்த இந்த ஜோன்ல ஒரு 1 ஆர் 2 டேஸ் வந்து கன்சாலிடேட் ஆகுதுன்னா, அங்கருந்து எந்த பக்கம் மூவ் ஆகுதுன்னு பாருங்க. மேல மூவ் ஆச்சுன்னா, பை பண்ண ஆரம்பிக்கலாம். கீழ ஃபால் ஆகுதுன்னா வெயிட் பண்ணுங்க. இத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.